ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி குயிக் சாம்பார் அல்லது வெங்காய சாம்பார் ரெசிபி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 6-7 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான குயிக்கான சாம்பார். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் குக்கரில் ஒரு 1/2 கப் துவரம் பருப்பு இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு 3 விசிலுக்கு குக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட கரண்டி யூஸ் பண்ணி இதை லைட்டாக மசிச்சுக்கோங்க. ஸோ மசிச்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். ஸோ குக் பண்ண தால் தனியாக எடுத்து வச்சுட்டு, குக் பண்ண பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து குயிக் சாம்பார் அப்படின்றதுனால நம்ம புளியோ இல்லை வந்து காய்கறியோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ காய்கறிக்கு பதில் நம்ம நிறையா வந்து இதில் வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெங்காய சாம்பார் இல்லையா. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து உங்கள் சாம்பாருக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். பட் முக்கியமான டிப் என்னென்னா அதை நீங்கள் தீயாமல் பார்த்துக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஒரு கப் சின்ன வெங்காயம் இதை நல்லா தொளிச்சிட்டு 2-3 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்க தேவையில்லை, 2-3 கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக, அதே சமயம் லைட் ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ லைட் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா அது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 தக்காளி துண்டாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம புளி ஆட் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுனால தக்காளி வந்து 2 தக்காளி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக குயிக் ஆகிடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ இப்படி குக் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணலாம். உங்கள் சாம்பார் பவுடர் வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வரமிளகாய் ஆட் பண்ண தேவையில்லை. பட் வந்து இந்த சாம்பார் தூள் ரொம்ப காரம் அப்படின்றதுனால நானும் ஆட் பண்ணல. உங்கள் சாம்பார் தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாளிக்கும் போதே எண்ணெயில் ஒரு வரமிளகாயோ இல்லை 2 வரமிளகாயோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிவிட்டேன். பருப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஆச்சு, நல்லா சாம்பார் கொதிச்சுட்டு இருக்குது. அதே மாதிரி வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டீஸ்பூன் கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணுங்கள். இது வந்து கிரேட் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு. அப்புறம் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை அதுவே ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான சாம்பார் ரெடி. இதை வந்து நம்ம ஊருக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, சாம்பாரை எதுக்கு கொடுக்கணும்னு இருந்தாலும் சொல்கிறேங்க. இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பொங்கல், வடை, இல்லை வந்து மெதுவடை, சாம்பார் வடை செய்யவோ, சாம்பார் இட்லி செய்ய, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சாம்பாரை யூஸ் பண்ணலாம். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு டின்னருக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.